வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணதான் ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் எப்போ நடக்கும்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நாம நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலா நான் பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கைரேகையை பார்த்து நான் உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். துலா ராசி 2026 இந்த ஜூலை மாதத்துல இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நாம பார்க்கலாம். ராசியிலிருந்து அஷ்டம பாவத்துல சப்தமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திருமணமே நடக்காது, கட்டாயிடும் நடுவில், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். எல்லாருக்கும் எப்படி நடக்காது, ஆனா ஒரு டெண்டன்சியை நான் சொல்ல போறேன். இந்த டைம் பீரியட்ல இந்த நடக்கிற அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஜாகிரதையா இருங்கன்னுட்டு நான் சொல்ல போறேன். 2வது வீட்டாதிபதி அஷ்டம பாவத்தில் இருக்கிறதுனால எங்கேருந்து உங்களுக்கு உங்களை கடன் பிரச்சனை வெளியே கொண்டு வர்றதுக்காக ஒரு உதவி கிடைக்கும். அது இல்லாம பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஒரு பல்கான பணம் வர்ற சான்ஸ் அதிகமாக இருக்கு. யாருக்கு? இந்த துளாராசில பிறந்தவருக்கு. இந்த துளாராசில பஞ்சம பாவத்தில் இருக்க ராகு நாம பார்த்தா கண்டிப்பா உங்க குழந்தைகள்னால பிரச்சனை, அவரோட திருமண வாழ்க்கையில பிரச்சனை, அவர்லேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பெயின் கிரியேட் ஆகும். ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. நவம பாவத்துல சூரியன் நாம பார்த்தா கண்டிப்பா உங்க ஃபாதர்களுக்கு ரொம்ப நல்லது, அவருக்கு சக்சஸ் இருக்கும். தசம பாவத்தை நீங்க பாருங்க, அந்த குரு கிரகம், புத கிரகம், சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இது கரியர்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், புது ஜாப் கிடைக்கலாம், இல்ல சேலரி அதிகமாகலாம், ஏதோ ஒரு மாற்றம், பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கு. நிறைய பேருக்கு புது ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவருக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா அந்த ஜாப் கிடைக்கும். இன்டர்வியூ கொடுங்க, எல்லா இன்டர்வியூலையும் உங்களுக்கு சக்சஸ் வரும். குருகிரகம் அங்கே இருக்கிறதுனால நியாயமான வழியில தான் போகணும். அது குறுக்கு வழியில போனா கண்டிப்பா சக்சஸ் இருக்காது. ஆனா நியாயமான வழியில போனா உங்களுக்கு சக்சஸ் ஆகிடும். இந்த டைம் பீரியட்ல கரியர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும். எப்படின்னா கரியர்ல நிறைய பேர் பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அந்த கரியர்ல சக்சஸ் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் சதுர்த்த பாவத்தை நாம பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு வீடு வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், வெஹிக்கிள் வாங்குற யோகம், இது எல்லாமே அதிகமாக இருக்கு. ஒருத்தர் கேட்டாங்க, சார் எனக்கு இது பணமே இல்லை, வாடகை ஒரு வீடுக்கு போறதுக்கு எனக்கு யோகமும் இல்லை, எப்படி நான் ப்ராப்பர்ட்டி வாங்குவேன்னுட்டு. பாருங்க, இது இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப் கிடையாது, ஜென்ரலா சொல்றது. நீங்க இருக்கிற உங்க ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி மேல ஏதோ ஒரு பொருள் வாங்குற சான்ஸ் இருக்கு. ஆனா அது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு முடியாது. ஆனா ஏதோ அதே மாதிரி ஏதோ ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா சைட் வாங்கலாம், சைட் இல்லைன்னா ஒரு மொபைல் வாங்கிக்கலாம், ஒரு பொருள் உங்ககிட்ட வரும். உங்களோட ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி மேலே டிபெண்ட். ஆனால் அந்த இவெண்ட் மட்டும் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இந்த ஜாதகத்தை பிறந்தவருக்கு கவர்மெண்ட் ஜாப் யோகம் அதிகமாக இருக்கிறதுனால சூரியனோட சக்தி உங்களுக்கு வேண்டும். அதனால ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் ரெகுலராக சாட் பண்ணுங்க.